இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எழுப்புதல் வரலாற்று நிகழ்ச்சியில் நாம் பல இடங்களில் நடைபெற்ற எழுப்புதலையும் அதன் விளைவுகளையும் குறித்து பார்த்து வருகிறோம். கடந்த வாரமும் வேல்ஸ் தேசம் எழுப்புதல் அடைவதற்கு முன்பதாக இருந்த அதன் நிலைமையையும், எழுப்புதல் வந்த பிறகு அந்த தேசம் எப்படியாய் மாறிவிட்டது என்பதையும் குறித்து பார்த்தோம். இந்த வாரமும் நாம் ஸ்காட்லாந்து அருகில் உள்ள ஹிப்ரிடிஸ் தீவுகளில் ஏற்பட்ட எழுப்புதலை குறித்து பார்க்க போகிறோம். இந்த எழுப்புதலில் தேவன் வல்லமையாக பயன்படுத்திய பாத்திரம் போதகர் டன்கன் கம்பல். ஹிப்ரிடிஸ் தீவுகளில் கரையோரத்தில் உள்ள லூயிஸ் ஹாரிஸ் தீவுகள் ஸ்காட்லாந்தின் வடமேற்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ளது. இந்த லூயிஸ் என்கிற பட்டணம் தீவின் வடபகுதியாக அமைந்திருந்தது. 1828ஆம் ஆண்டு முதற்கொண்டு தேவன் லூயிஸ் தீவை எழுப்புதல் மூலம் சந்தித்துக் கொண்டே வந்தார். அங்கிருந்த அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தர் மீண்டும் தங்கள் மத்தியில் எழுப்புதலை அனுப்ப வேண்டும் என்று வாஞ்சையோடு ஜெபித்துக் கொண்டு வந்தனர். அவர்கள் இவ்வளவாய் ஜெபிக்க காரணம் என்ன என்பதையும், இந்த எழுப்புதலில் ஜனங்கள் எப்படியாய் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதையும் குறித்து நாம் இப்பொழுது பார்க்கலாம். பல வருடங்கள் கழித்து 1949ஆம் ஆண்டிற்கு பின்பதாக எடின்பர்க் என்ற இடத்தில் சுவிசேஷம் நன்றாக பிரசங்கிக்கும் ஒரு தேவ மனிதர் இருக்கிறார். அவரின் பெயர் போதகர் டன்கன் காம்பல் என்றும், அவர் மிஷனரி ஊழியங்கள் செய்பவர் என்றும், அவரை எழுப்புதல் கூட்டங்களை நடத்த லூயிஸ் பட்டணத்திற்கு நாம் அழைக்கலாம் என்று சொல்லி லூயிஸ் பட்டணத்தில் உள்ள அநேக சபை தலைவர்கள் சேர்ந்து ஒன்றாக முடிவெடுத்து அவரை அழைப்பு கொடுத்தனர். அந்த அழைப்பை ஏற்ற டன்கன் காம்பலும் அன்றைக்கு இரவு அந்த கூட்டத்தை நடத்தும்படியாக வந்தார். அதில் அவர் முதல் நாள் இரவு புத்தியுள்ள கன்னிகைகள் என்ற தலைப்பிலும், மறுநாள் இரவு புத்தி இல்லாத கன்னிகைகள் என்ற தலைப்பிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார். 2 ஆராதனைகளும் அமைதியாகவே நடந்து முடிந்தது. கர்த்தரோ இருதயங்களோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். டன்கன் காம்பால் தன்னுடைய பிரசங்கத்தை முடித்த பிறகு எல்லோரும் தங்கள் வீடுகளுக்கு செல்லும்படியாக ஆலயத்தை விட்டு புறப்பட்டனர். ஆலயத்தின் கதவும் அடைக்கப்பட்டது. ஆனால் சிறிது நேரம் சென்ற பிறகு ஒரு மூப்பர் மறுபடியுமாக ஆலய கதவை திறந்து டன்கன் கம்பாலை ஆலயத்தின் வாசல் அருகே வரும்படியாக அழைத்தார். வந்த டன்கன் கம்பாலோ அங்கிருந்த காட்சியை அவரால் நம்ப முடியவில்லை. காரணம், வெளியில் சென்ற எல்லா விசுவாசிகளும் தெருவில் நின்ற வண்ணமாக இருந்தனர். காரணம், கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை வீடுகளுக்கு செல்ல விடாமல் மறுபடியுமாக அவரின் பிரசன்னத்தால் இழுத்து பிடித்து வைத்திருந்தார். அவர்களை பார்த்த டன்கன் கம்பல் மீண்டுமாய் ஆலயத்திற்குள் வரும்படியாக அவர்களை அழைத்தார். அந்த நேரத்தில் முன்பதாக நடைபெற்ற கூட்டத்திற்கு வராத அநேகர் பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னத்தால் அந்த ஆலயத்திற்குள் இழுத்து வரப்பட்டனர். உள்ளே நுழைந்த எல்லாரையும் தேவ பிரசனம் அளவில்லாமல் நிரப்பி ரட்சிக்கப்படாதவர்கள் அழுது மனம் திரும்பி ரட்சிப்படைய ஜெபித்தனர். அங்கிருந்த அநேக கிறிஸ்தவர்கள் கூட தங்கள் பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பினர். திடீரென்று ஒரு அழுகை சத்தம் கேட்டது. அந்த அழுகை சத்தம் வாலிபர் ஜெப குழுவில் உள்ள ஒரு இளம் ஜெப வீரனுடைய சத்தமாயிருந்தது. மிகுந்த பாரத்தோடு அழுது எழுப்புதலுக்காக தன்னையே அர்ப்பணித்தான். அங்கிருந்த அநேக பலசாலிகள் கூட தேவ இரக்கத்திற்காக அழுது ஜெபித்தனர். ஒருவர் பின் ஒருவராக அங்கிருந்த அநேகர் ரட்சிப்படையவும் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளவும் தொடங்கினர். சிலர் தேவனை சத்தமிட்டு துதித்தனர், சிலர் அழுது ஜெபித்தனர். அந்த இடத்தில் ஒரு தாய் தன் மகனை கட்டி தழுவி கண்ணீரோடு தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருந்தார். காரணம், அந்த மகன் அன்றைக்கு கர்த்தருடைய ரட்சிப்புக்குள் வந்துவிட்டது. பல வருட ஜெபங்களுக்கு அன்று பதில் வந்தது என்று எழுப்புதலுக்காக ஜெபித்த அநேகர் கூறி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்தினார்கள். மறுநாள் இரவில் அநேக பேருந்துகள் நிரம்பிய வண்ணமாக அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தது. அங்கிருந்து தேவ அசைவாடுதலை காணவும் கேட்கவும் ஜனங்கள் கூடினர். அன்றைக்கு இரவுக்கு பின்பதாக அநேக இடங்களில் வேலைகள் நிறுத்தப்பட்டன. மக்கள் தங்களுக்காகவும் தங்கள் நண்பர்கள் அக்கப்பக்கத்தினருக்காகவும் ஜெபிக்க தொடங்கினர். வீடுகளில், கிடங்குகளில், நெசவு ஆலைகளில், பாதை ஓரங்களில், கடைகளில் தேவனை கண்டனர். காரணம், அந்த தீவு முழுவதும் தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டதாயிருந்தது. இதை கேள்விப்பட்ட மற்ற ஜனங்களும் மற்ற சபை விசுவாசிகளும் அந்த எழுப்புதலை காணவும் அனுபவிக்கவும் திரண்டு வந்தனர்.
அந்த தீவு முழுவதும் தேவ பிரசன்னத்தால் நிரம்பி வழிந்தது. வீடுகளில், வயல்களில், பாதைகளில் எங்கிருந்தாலும் தேவனுடைய பிரசன்னத்தை ஜனங்களால் உணர முடிந்தது. அந்த தீவுக்கு வருகை தந்த எல்லாரும் இதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அந்த தீவு ஜனங்கள் வழியில் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போதெல்லாம், இன்று தேவனோடு தொடர்பு கொண்டாயா என்று விசாரிக்க தொடங்கினர். ஜெப கூட்டங்கள் நடக்கும் வீடுகளுக்கு செல்லும்படியாக ஆவியானவரால் கிறிஸ்தவர்கள் ஏவப்பட்டனர். ஒரு நாள் பால் கறந்து கொண்டிருந்த ஒரு பெண் உடனடியாக அதை நிறுத்திவிட்டு பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் ரட்சிப்பை குறித்து பேசும்படியாக ஏவப்பட்டாள். இப்படியாக அநேகர் ரட்சிப்பின் செய்தியை மற்றவர்களுக்கு பகிர தொடங்கினர். அதே போல ஒரு பேருந்தை இயக்கி கொண்டிருந்த ஓட்டுநர் ஒருவர் உடனடியாக பேருந்தை நிறுத்திவிட்டு பயணிகளிடம் மனம் திரும்பும்படி பாரத்தோடு சொல்ல தொடங்கினார். காரணம், அவருடைய இருதயத்தில் கர்த்தர் ஒரு ஏவுதலை கொடுத்தார். அந்த பயணிகளில் யாரோ ஒருவர் வீடு திரும்ப போவதில்லை என்றும், அதற்கு முன்பதாக எப்படியாவது கடைசியாக ஒரு முறை ரட்சிக்கப்படுவதற்கு தேவ அழைப்பை குறித்து அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஓட்டுநருக்கு உணர்த்தப்பட்டதால் அவர் கூறினார். அதை போன்றே அந்த பேருந்தில் இருந்த ஒரு வாலிபர் பின்னர் கொடூரமான சூழ்நிலையால் இறந்து போனார். அந்த நாட்களில் ஆலயத்திற்கு அருகில் கூட வராத அநேக மக்கள் தேவ பிரசன்னத்தால் இழுத்து வரப்பட்டனர். அங்கு வந்த அநேகர் பாவ உணர்வடைந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். சபை மூப்பர் ஒருவரின் வீட்டில் இரவு ஜெபம் ஒன்றை ஒழுங்கு செய்யும்படியாக காம்பல் கூறினார். ஜெப கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது காம்பல் ஒரு இரும்பு கொல்லனை பார்த்து, ஜான், நீ ஜெபிக்க வேண்டிய வேலை வந்ததென்று நான் நினைக்கிறேன் என்றார். ஜான் எழுந்து ஜெபிக்க தொடங்கினார். ஜெபத்தின் நடுவிலே தன் வலது கரத்தை பரலோகத்திற்கு நேராக உயர்த்தி ஜான் ஜெபித்தார். அவர் அவ்வாறு ஜெபித்த உடனே அந்த வீடு முழுவதும் ஆடத் தொடங்கியது. அலமாரியில் இருந்த கண்ணாடி பாத்திரங்கள் உருண்டு உடையும் சத்தம் கேட்க தேவ பிரசனம் அலையலையாக வந்து அந்த கட்டிடம் முழுவதையும் நிரப்பிற்று. அந்த இடத்தில் இருந்த அனைவரும் பூகம்பம் வந்துவிட்டது என்று நினைக்க தொடங்கினர். ஆனால் டன்கன் கம்போலோ அப்போஸ்தலர் 4:31 சொல்லப்பட்டது போல அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்ற வசனத்தை நினைவு கூர்ந்தார். அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை போல இவர்கள் கூடியிருந்த இடமும் அசைய துவங்கியது. அவர்கள் செய்து வந்த அந்த ஜெபம் நடு இரவு 2 மணி ஆனால் கூட முடிக்க முடியாமல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது. இப்படியாக தேவ பிரசனம் அங்கிருந்த எல்லாரையும் நிரப்பி அந்த எழுப்புதலுக்காக தங்களை அர்ப்பணிக்க தொடங்கினர். பின்பு காம்பல் மற்ற 200 பேர் கொண்ட குழுவோடு கூட இன்னொரு ஆலயத்தில் ஊழியம் செய்யும்படியாக குறுக்கு பாதையில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென வானம் முழுவதும் தூதர்கள் கூடி பாடும் குரல் கேட்க ஆரம்பித்தது. காம்பெல்லோடு கூட சென்ற அனைவரும் இதை கேட்ட பொழுது அவர்கள் போய்கொண்டிருந்த அந்த திறந்த வயல்வெளியிலே முழங்காற்படியிட்டனர். சிலர் அந்த பாடல் சத்தத்தை கேட்டவுடன் ரட்சிக்கப்பட்டனர். டொனால்ட் என்ற 15 வயது சிறுவனும் அற்புத விதமாக ரட்சிக்கப்பட்டான். அந்த சிறுவனை கொண்டு கர்த்தர் செய்த காரியம் மகா பெரியதாய் இருந்தது. ஒரு நாள் இரவு கூட்டத்தில் அந்த டொனால்ட் என்ற வாலிபன் எழுந்து நின்று தன் 2 கரங்களையும் குவித்து பிதாவே என்று மட்டும்தான் சொன்னான். தேவ பிரசனம் உடனே அந்த வீட்டை நிறைத்தது. எல்லோரும் அப்படியே கண்ணீர் வடித்து தேவ பிரசனத்தில் மூழ்க ஆரம்பித்தனர். இப்படியாய் கர்த்தர் அந்த எழுப்புதலில் ரட்சிக்கப்பட்ட அநேகரை பயன்படுத்த ஆரம்பித்தார். இந்த எழுப்புதலின் விளைவுகளை குறித்து நாம் இப்பொழுது பார்த்தோம். இந்த எழுப்புதலுக்கு காரணமாய் இருந்த சில நபர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். டன்கன் காம்பல் மாத்திரம் இதற்கு ஒரு காரணமாய் அல்ல, இதற்கு பின்பாக இருந்த அநேக ஜெப வீரர்கள் இந்த எழுப்புதலுக்கு காரணமாய் இருந்தார்கள். அந்த ஜெப வீரர்களை குறித்து நாம் இப்பொழுது பார்க்கலாம். 1949 ஆண்டு பார்வாஸ் என்ற இடத்தில் ஜேம்ஸ் முர்னே என்பவர் குருவானவராக இருந்து வந்தார். பல மாதங்களாக அவரும் அவருடைய சபை தலைவர்களும் ஆவியானவரின் அருள் மாறிக்காக ஜெபித்துக் கொண்டு வந்தனர். அதே ஊரில் வசித்து வந்த 2 சகோதரிகள் இருந்தனர். அவர்கள் பெயர் பெக்கி ஸ்மித் மற்றும் கிறிஸ்டின் ஸ்மித். இவர்கள் வயது முதிர்ந்த சகோதரிகளாக வாழ்ந்தனர். அதில் பெக்கி ஸ்மித் என்பவருக்கு 84 வயதும் கண் பார்வை இல்லாதவருமாய் இருந்தார். இன்னொரு சகோதரியின் பெயர் கிறிஸ்டின் ஸ்மித். அவரது வயது 82, முதுகு கூன் விழுந்து முடக்குவாதத்தால் கஷ்டப்படுபவராய் இருந்தார். இந்த சகோதரிகளால் ஆராதனைக்கும் ஆலயத்துக்கும் செல்ல முடியவில்லை. ஆனாலும் பல மாதங்களாக தங்களுடைய சிறு வீட்டில் இருந்தபடியே பார்வாஸ் ஊருக்கு எழுப்புதலை அனுப்பும் என்று தேவனை நோக்கி வாஞ்சையோடு ஜெபித்து வந்தனர். தேவனுடைய சந்திப்பு நிகழ வேண்டும் என்று வாஞ்சித்தனர். கர்த்தர் அவர்களுக்காக ஏசாயா புத்தகத்தில் இருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தார். ஏசாயா 44:3. இந்த ஸ்மித் சகோதரிகள் இரவும் பகலும் கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தனர். இவர்கள் ஜெபிப்பதை சிறிதளவும் அறியாத இன்னொரு வாலிபர் கூட்டம் வாரம் 3 முறை ஒரு கிடங்கில் கூடி பார்வாஸ் எழுப்புதலுக்காக கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து ஜெபித்து வந்தனர். ஏசாயா 62:6-7 வசனங்களில் கூறப்பட்ட இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு
அவர்கள் கர்த்தருடைய கரத்திற்கு ஓய்வு கொடுக்க போவதில்லை என்று விடாப்படியாக ஜெபித்து வந்தனர். மாதங்கள் கடந்து போனாலும் இவர்கள் ஜெபிப்பதை விட்டுவிடவில்லை. ஒரு நாள் இரவு இவர்கள் ஜெபித்த நேரத்தில் ஒரு இளம் மூப்பர் வேதத்தை எடுத்து முழங்காலில் நின்று மற்ற வாலிபர்களுக்காக வாசிக்க ஆரம்பித்தார். அதில் சங்கீதம் 24 3 முதல் 5 வசனங்களில் வாசித்து, பின்பு அவர்கள் எல்லாரும் ஒன்றாய், ஆண்டவரே, என் கைகள் சுத்தமாக இருக்கிறதா, என் இருதயம் பரிசுத்தமாக இருக்கிறதா என்று கதறி ஜெபித்து முகங்குப்புற தரையில் விழுந்து அழுது ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையில் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை அவர்கள் வாழ்க்கையில் வழிந்தோட செய்தார். அதற்கு பின்பதாக அவர்கள் ஜெபங்கள் இன்னும் வல்லமையாக எழுப்புதலுக்காக வாஞ்சையோடு ஜெபிக்க துவங்கினர். ஒரு நாள் காலையில் ஸ்மித் சகோதரிகளில் ஒருவருக்கு கர்த்தர் தரிசனத்தை ஒன்று காண்பித்தார். அந்த சகோதரி சபைகளில் மக்கள் நிரம்பி வழிவதையும், அநேக வாலிபர்கள் அங்கிருப்பதையும், நூற்றுக்கணக்கானோர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு இழுத்து வரப்படுவதையும் கண்டார். உடனே தங்களது சபை போதகராகிய மார்க்கே என்ற குருவானவருக்கு அந்த தரிசனத்தை பற்றி சொல்லி ஆள் அனுப்பினார். ஒரு வல்லமையான எழுப்புதலை தேவன் அனுப்ப போவதாகவும் அதை அவருக்கு காண்பித்ததாகவும் அவர் சொன்னார். மேலும் சபை மூப்பர்களையும் தலைவர்களையும் விசேஷத்த ஜெப நேரங்களுக்கும் எழுப்புதலுக்கு கர்த்தரிடம் காத்திருக்கவும் அழைப்பு விடும்படி சொல்லி அனுப்பினார். அதன் விளைவாக அந்த தரிசனத்தை பற்றி கொண்டவர்களாக பல மாதங்கள் அந்த சபையின் போதகரும் சபை தலைவர்களும் திரும்ப திரும்ப எழுப்புதலுக்காக ஜெபித்து வந்தனர். இவர்களின் இந்த ஜெபத்தின் விளைவாக தான் டன்கன் காம்பல் என்ற தேவ ஊழியரை எழுப்புதல் கூட்டங்கள் நடத்தும்படியாக அவர்களுடைய தீவுக்கு அழைப்பு கொடுத்தனர். இப்படிதான் பலரின் ஊக்கமான ஜெபத்தினால் இந்த எழுப்புதல் துவங்கி ஹெர்பிடிஸ் தீவு முழுவதையும் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிரப்பி அங்கிருக்கிற அநேகரை ரட்சிப்புக்கு நேராகவும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நேராகவும் மாற்ற முடிந்தது. அந்த ஹெர்பிடிஸ் தீவின் எழுப்புதல் இத்துடன் நிறைவு பெறவில்லை. இன்னும் அந்த எழுப்புதலில் பல நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளன. அதை குறித்து நாம் அடுத்த வார எழுப்புதல் வரலாற்று நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எழுப்புதல் வீரர்கள் நாம் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி சொல்லிவிட்டு கடந்து போகிறவர்களாய் அல்ல, அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து வைத்துக் கொண்டு அதை கர்த்தர் கொடுக்கும் வரையிலும் அவரை அமர்ந்திருக்க விடாத ஜெபங்களை ஏறெடுக்கக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டும். இந்த கடைசி கால எழுப்புதலுக்காகவும் நாம் மௌனமாய் இருக்கிற ஜாமக்காரர்களை போல் இல்லாமல் அந்த எழுப்புதலை நம்முடைய கண்கள் காணும் வரையிலும் அதற்காக ஜெபிப்பதை விடாமல் சீக்கிரத்தில் அந்த கடைசி கால எழுப்புதலை நாம் காண்போம்.